புதுக்கோட்டையில் உள்ள கடலோர கிராம பகுதியான புதுப்பட்டினத்தில் வசிக்கும் மக்கள் குடிதண்ணீருக்காக தினமும் 2 கிலோமீட்டர் தூரம் வரை தலையில் குடத்துடன் நடக்க வேண்டிய நிலை உள்ளது. இது மிகவும் சிரமமான விஷயம் என்றாலும் அங்குள்ள மக்கள் குடிநீர் குழாய்க்காகவோ குடிநீரை வண்டிகளில் விநியோகம் செய்யவோ அரசிடம் எந்த கோரிக்கையும் வைக்க விரும்பவில்லை என்கிறார்கள். இங்குள்ள பெரும்பாலான குடிநீர் ஆதாரங்களில் கடல் நீர் கலந்து உப்புத்தன்மையுடன் இருப்பதாக கூறப்படும் நிலையில் வெள்ளக்காரன் மேடு மட்டுமே இவர்களுக்கான ஒரே குடிநீர் ஆதாரமாக உள்ளது. அன்றாட தண்ணீர் பயன்பாடுகளுக்கு காசு கொடுத்து தண்ணீர் வாங்க வசதி இல்லாத நிலை இருப்பதாலும் இந்த ஒரே ஊற்றை நம்பி இருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். இந்த இடத்துல சுற்றி கடல் ஆறு எல்லாமே இருக்குது ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் நல்ல தண்ணி நாங்கள் குடிக்கிறதுக்கு இந்த தண்ணியை நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இதை தான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் 2 கிலோமீட்டர்லேருந்து நான் இந்த இடத்துக்கு ஆனால் வண்டி தண்ணி வாங்குறதுக்கு வாங்கிக்கிறோம், சமைக்க மட்டும் அதை வாங்கிக்கிறோம், ஆனால் குடிக்க இதை தான் வச்சுக்கிருவோம். எங்களுக்கு வீட்டு வாசலுக்கு நல்ல தண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு டைம் காசு இருக்கும், ஒரு நேரம் காசு இல்லாமல் இருக்கும், இருக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதனால எல்லாருமே இந்த தண்ணியை தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சமைக்க கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, தண்ணி வாங்க வசதி இல்லாததுனால. குடிநீருக்காக அரசிடம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என கூறும் இந்த கிராம மக்கள் வண்டி தண்ணீர், குழாய் நீருக்கு வழிகள் இருந்தாலும் கூட குழாய் நீரை விட இந்த இயற்கையான தண்ணீரே உடலுக்கு அதிக நன்மை தருவதாக தெரிவிக்கிறார்கள். இந்த காலையில் 8:30க்கு வந்தால் இப்போ மணி 10 மணி ஆயிடுச்சு. ரெண்டு நட தூக்கணும். எத்தனை குடம் தூக்குவீங்க? ஒரு நேரத்துக்கு ஒரு பெரிய குடமும் ஒரு சின்ன குடமும், தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்று அப்படி தூக்குவோம். இப்போ எவ்வளோ வருஷமாக எடுக்கிறீங்க இந்த மாதிரி? அது வெளியூர்லேருந்து கல்யாணம் பண்ணி இப்போ 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷமாக நான் இங்கே தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் மாமனார் தலைமுறையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பைப்பு தண்ணி குடிக்க முடியாது? பைப்பு தண்ணி நாங்கள் குடிக்க மாட்டோம். இப்போ குடி தண்ணி கேட்டிருக்கீங்களா? பைப்போட சேர்த்து போடணும்னு. இப்போ குழா தண்ணிலாம் இருக்கே, இப்போ கார்பரேஷனில் இருக்குது, நகராட்சியில் இருக்குது, பஞ்சாயத்துலலாம் குடி தண்ணீர்லாம் குடிக்க இந்த தண்ணி இருக்கிறனால அங்கே குடி தண்ணி எங்கேயும் கேட்கறதில்ல. கோடை காலங்களில் இவ்வளவு தூரம் நடந்து வருவது மிகவும் சிரமமாக இருப்பதாக தெரிவிக்கும் மக்கள் வெள்ளக்காரன் மேட்டுக்கு சென்று வர நல்ல சாலை வசதியும் ஊற்று இருக்கும் பகுதியில் நிழற்குடைகளும் இருந்தால் போதுமெனவும் கூறுகிறார்கள். இந்த மாதிரி நாங்களும் கேட்கல, அவங்களும் பண்ணித்தரல. இது எங்களுக்கு இப்போ இது வெள்ளக்காரன் மேடுங்கிற ஊத்தில் இருந்தால் நாங்கள் எல்லாமே 100-150 வருஷமாக அதை தான் எடுத்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். வெள்ளக்காரன் மேடு. அது எப்படி அந்த பேர் வந்தது? அது வெள்ளக்காரன் காலங்களில் அந்த மேடு அதை ஆக்கிரமித்து அவங்க அதை பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு இருந்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. எங்களோட முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதுலேருந்து வெள்ளக்காரன் மேடு டென்ட் போட்டு அங்கே தங்கியிருந்துருக்காங்க. இப்போ நீங்கள் தண்ணி கேட்காதனால அவங்க இது இந்த தண்ணி எங்களுக்கு குடிச்சு இந்த தண்ணி எங்களுக்கு பழக்கிடுச்சு. இங்கே நிற்கல ஒரு இணலுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். நிழல். ஆமாம், நிழல் வேணும். அடுத்து வெளிச்சம் வேணும். லைட் இல்லை, இருட்டுக்குள்ளேலாம் தண்ணி அள்ளுவாங்க. நைட்டு 11 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் தண்ணி அள்ளிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி விடிய காலம் 3:30-4 மணிக்கெல்லாம் இங்கே தண்ணி அள்ளுவாங்க. ஏன்னா எல்லோரும் ஒரே டைமில் வந்தால் கூட்டமாக கிடக்கும்னு கொஞ்சம் பிரிஞ்சு இந்த டைம் போனால் கொஞ்சம் நம்ம வேகமாக அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அது மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த பாலத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும் நல்லா.